இந்த இஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் க்ரோத்தை பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பேரண்ட்ஸு, பாட்டி, தாத்தா எல்லாருமே தலையில் தேங்காய் தடவுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம கேட்க மாட்டோம். சில பேர் வெங்காயம் தடவுவாங்க, சில பேர் வெந்தயத்தை இது பண்ணி தடவுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிகள். அது யாருமே நம்ம இப்போ பின்பற்றுறது இல்லை. இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, என்ன உனக்கு மட்டும் எப்படா முடி இங்க பாருங்க டக்கு டக்குன்னு வளர்ந்துருது, ஷேவ் பண்ணி மாறலை, அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ டக்கு டக்குன்னு வளருது, எப்படா உனக்கு மட்டும் முடி இப்படி இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க. ஸோ நான் என்னுடைய இதை ரிவீல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ப்ளஸ் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காகவும் தான் அந்த வீடியோ. யூஸ்வலாக என்னோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லாவே தெரியும், நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் என்ன பயன்படுத்துகிறேனோ அதை நான் உங்களுக்கு காட்டேன். எனக்கு ஸ்கின்னுக்கு என்னோட ஹேருக்கு செட் ஆகுது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான் இந்த வீடியோ. அந்த மாதிரி நான் ஜென்டில் பீஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது ஹேர் க்ரோத்துக்கான செரம். இது ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஷாம்பு. இது ஆக்சுவலாக ஒரு நாள் டு ஒரு நாள் யூஸ் பண்ணால் கூட போதும். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்டு, நானும் வேணா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போடுறேன், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, இது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால்லேருந்து தவிர்க்குது. ஏன்னா இது பியூர்லி பார்த்தீங்கன்னா வெந்தயம், கடல் டெட்சி மினரல்ஸு, அப்புறம் வீட் ப்ரோட்டீன், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக். ஸோ அதனால நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இல்லை அப்படின்றதுனால தைரியமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நான் பயன்படுத்துகிறேன், அதனால சொல்கிறேன். அதை தாண்டி நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்மளுடைய வழக்க வழக்கங்கள், பிலீஃப் சிஸ்டம், இது ஒரு விஷயம் இருக்குது. சில பேருக்கு சொல்லுவாங்க காஃபி குடிச்சா தூக்கம் வராது அப்படின்ட்டு, சில பேர் டீ குடிச்சா தூக்கம் வராதும்பாங்க. அதெல்லாம் அவங்க பிலீஃப் சிஸ்டம். அந்த மாதிரி சில பேர் எனக்கு ஆயுர்வேதம் செட் ஆகாது, சில பேர் எனக்கு அலோபதி செட் ஆகாது, சில பேர் எனக்கு சித்தா செட் ஆகாது அப்படிம்பாங்க, சில பேர் இது எதுவுமே செட் ஆகாது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் பிலீஃப் சிஸ்டம். பட் என்னுடைய ஹேருக்கு இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? அதே போல் முக்கியமாக முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையை பராமரிக்கிறது இல்லை. முக்கியமாக முடியை நம்ம பராமரிக்கிறது இல்லை. ஏன்னா சென்னை போல் பொல்யூஷன், இப்போ எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம ஹெல்மெட் போடுறோம், சில பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. பொல்யூஷன் இருக்கிறதுனால டஸ்ட் நிறைய ஃபார்ம் ஆகுது. தலைக்கு குளிச்சாலே ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோன்ற ஒரு மித்து வேற இருக்குது மைண்ட் செட்டில். அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் குளிக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ தலைக்கு குளிக்கிறதுனால உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், தலைக்கு குளிக்கிறதுனால நீர் கோத்துக்கும் அப்படின்ற அந்த ஒரு மித்தை உடைச்சிருங்க தயவுசெய்து. அது இருந்தாலுமே முடி கொட்டும். ஸோ அதனால அப்படி கிடையாது. எவ்வளோக்கு அளவுக்கு நீங்கள் ஹேரை சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஹேர் கொட்டாமல் இருக்கும், உங்களை எப்போதுமே எங்கே காமிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஜென்டில் பீஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னோட முடியோட ரகசியம் ஜென்டில் பீஸ்ட். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.